இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி நடிகர் ராமராஜனுடைய பிறந்தநாள். தன்னோட பிறந்தநாளை அவருடைய வீட்டில் மிக எளிமையாக கொண்டாடின அந்த வீடியோ தான் சமூக ஊடகங்களில், அதாவது நடிகர் ராமராஜனோட இன்றைய நிலை அப்படின்னு சொல்லி நடிகர் ராமராஜனை இன்னைக்கு ஏன் பேசணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களாக இருந்தாலும் சரி, சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நடிகர் விஜய் தான் பெரிய பேசுபொருளாக இருக்க. அவருடைய அரசியல் பயணங்கள் இன்றைக்கு பெரிய அளவுக்கு விவாதங்களோட போயிட்டு இருக்கு. உச்சபட்சமாக கரூர் மாவட்டத்தில் நடந்த விபத்து இன்றைக்கு அவருக்கு எதிரான விளைவுகளை கொடுத்து அது அரசியல் ரீதியாக அவருக்கு பின்னடைவு கொடுத்துருக்குன்னு அது ஒரு பக்கம் அரசியல் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம விஜயையும் நடிகர் ராமராஜனையும் கம்பேர் பண்ணி ஒரு செய்தி, அதாவது இன்றைய ராமராஜனின் இன்றைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வளம் வந்தது. ஸோ இன்றைய நிலைன்னு சொல்லப்படும் போது ராமராஜனுடைய அன்றைய நிலை எவ்வளவு உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது தன்னுடைய திரை வாழ்க்கையை மிக சாதாரணமாக ஆரம்பித்து அவருடைய சொந்த ஊரான மதுரை மேலூரில் டிக்கெட் கொடுக்குற ஒரு இளைஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய நடிகர் ராமராஜன் அந்த தியேட்டர்லேயே தனது சினிமா ஆர்வத்தை வளர்த்து கொண்டவர். பின்னாடி அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், என்னுடைய திரை வாழ்க்கைக்கு ஆரம்பமே என்னுடைய மேலூர் தியேட்டர் தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த தியேட்டர்லேருந்து தான் அவருடைய திரைப்பயணம் தொடர்ந்தது. அது கஷ்டப்பட்டு திரைப்பட உதவி இயக்குனராகி பல்வேறு படங்களில் கதாநாயகனாகி அவருடைய திரைப்பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவே அமைஞ்சது. ஆரம்பத்தில் இயக்குனராக மருதாணி, மண்ணுக்கேத்த பொண்ணு போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர் நடிகர் ராமராஜன். அதன் பிறகு இயக்குனர் வி அழகப்பன் மூலம் நம்ம ஊர் நல்ல ஊர் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அந்த படத்திலிருந்தே அவருடைய வெற்றி தொடங்கிடுச்சு. அதன் பிறகு அவர் ஒரு மினிமம் கேரண்டி கதாநாயகனா தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார். அவரை வைத்து படம் எடுத்தால் எந்த விதத்திலையும் நஷ்டம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அன்றைய தயாரிப்பாளர்கள் சொன்னாங்க. ஆரம்பத்தில் சாதாரணமாக ஆரம்பித்த அவருடைய திரைப்பயணம் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லாகவே போச்சு. உச்சபட்சமா கரகாட்டக்காரன், அந்த கரகாட்டக்காரன் பெற்ற வெற்றிங்கிறது மிக பிரமாண்டமான வெற்றி. எப்படி பிரமாண்டமான வெற்றினா, அன்றைய தமிழ் சினிமா ஹீரோக்களோட ஒட்டுமொத்த ஹீரோக்களையுமே பின்னுக்கு தள்ளிய ஒரு வெற்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், இங்கிட்டு விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், கார்த்திக், இப்படி யாருடைய படங்களும் அன்னைக்கு பெரிய அளவுக்கு இந்த கரகாட்டக்காரனுக்கு முன்னாடி எந்த படங்களுமே பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கல. எனக்கு நல்லா நினைவு இருக்கு, நடிகர் சத்யராஜ் கூட கரகாட்டக்காரன் வெளிவந்த டயத்தில் சத்யராஜுக்கு மதுரை வீரன் எங்க சாமின்னு நினைக்கிறேன், அந்த படத்தோட விழாவில் தான் அவர் பேசியிருப்பாரு. என்னங்க இது, இந்த கரகாட்டக்காரன் ஒரு படம் இப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் வியப்பா பேசினதா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வேற எந்த ஹீரோக்களோட படமும் அன்றைக்கு ஓடவே இல்லை. ஆக்சுவலா குறிப்பா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த டயத்துல ராஜா சின்ன ரோஜா படம் வெளிவந்த ஞாபகம் வச்சுக்கலாம். ரஜினியை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம்னு சொல்ல முடியாது. இத்தனைக்கும் அது ஏவியும் தயாரிப்பு. அதே மாதிரி சத்யராஜுக்கு, விஜயகாந்துக்கு சிறையில் பூத்த சின்னமலர்னு ஞாபகம் நடிகை பானுபிரியா தயாரிச்சாங்க. அந்த படம் ஒண்ணு, அதுவும் கூட வெற்றி படம்னு சொல்ல முடியாது. எல்லாமே 100 days ஓடி இருக்கும். ஆனா பிரம்மாண்டமான வெற்றின்னு நம்ம சொல்லவே முடியாது. கரகாட்டக்காரனுக்கு முன்னாடி எந்த படமும் வெற்றி படம்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் தான். அந்த அளவுக்கு பிரபலமான சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் ஒரு டஃப் கொடுத்த ஹீரோவா நடிகர் ராமராஜன் இருந்தார். இந்த மாதிரி அவருடைய திரைப்பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவே அமைஞ்சது. ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா, குறிப்பா நான் பத்திரிகையாளராக நான் இருக்கேன். நான் 30 வருடமா பத்திரிகையில தான் இருக்கேன். ஆக்சுவலா இன்றைக்கும் என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ என்னுடைய நண்பர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அவருடைய திரைப்பட பத்திரிகையாளர் தான் அவரு. அதாவது நடிகர் ராமராஜன் ஒரு துண்டு காகிதத்துல இந்த தயாரிப்பாளருக்கு நான் படம் பண்றேன் அப்படின்னு ஒரு துண்டு காகிதத்துல எழுதி கொடுத்தா போதுமா, அந்த துண்டு காகிதத்தை வச்சு மொத்த படத்தையும் முடிச்சிருவாங்களாம். அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற நடிகர் ராமராஜனா இருந்தார். ஆக்சுவலா எல்லா படமுமே அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் படம் தான். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா, குறிப்பா ஒரு சின்ன குக்கிராமத்துல உள்ள ஒரு தியேட்டர்ல அவருடைய செண்பகமே திரைப்படம் சுமார் 50 நாட்களை கடந்து ஓடுனதா கூட அன்றைக்கு ஒரு செய்தியில அவர் பகிர்ந்திருந்தார். இப்படி அவருடைய திரைப்பயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான பயணமாவே அமைஞ்சது. இப்ப நடிகர் விஜயவும் நடிகர் ராமராஜனையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மதுரையில எப்படி நடிகர் விஜய் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாரோ அதே மாதிரியான ஒரு மாநாடு கிடையாது, ஒரு பொதுக்கூட்டம் தான். ஆனா மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நடிகர் ராமராஜன் நடத்தினாரு. அந்த கூட்டம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். அந்த மாநாட்டுக்கு அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் வந்தது. ஆக்சுவலா கிட்டத்தட்ட மாநாடு போன்றது ஒரு கூட்டம் தான். இன்றைக்கு விஜய்க்கு வந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் அன்றைக்கு நடிகர் ராமராஜனுக்கும் வந்தது. ஆக்சுவலா அதாவது அந்த கூட்டம் ராமராஜனுக்காக வந்ததுதான். ஆனால் அதை நடத்தினது ராமராஜன் மட்டும் கிடையாது. இன்றைக்கு தமிழக அமைச்சரவையில
அமைச்சராக இருக்கக்கூடிய திரு KKSSR ராமச்சந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு திருநாவுக்கரசர், இவங்கெல்லாம் இப்ப ஜெயலலிதா அணியிலிருந்து விலகி அவங்க ஒரு அணியா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா. அப்ப ராமராஜன் வந்து மிக செல்வாக்காக இருந்த நேரம் அது, அவருக்காக ஒரு தனி பத்திரிகை இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நாயகனா இன்றைக்கு ராமராஜன் இருந்தாரு. அப்ப மதுரையில பொதுக்கூட்டம் போட்டாங்க, மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கூடிச்சு. அந்த கூட்டத்தை நாம நேரடியாகவே பார்த்தோம் ஆக்சுவலா. மிக பிரம்மாண்டமான கூட்டம். ராமராஜன் மேடையானோடனே தான் சொன்னார் ஆக்சுவலா. அதாவது மதுரையில கூட்டம்னாலே அது சித்திரை திருவிழான்னு தான் சொல்லுவாங்க, அந்த சித்திரை திருவிழா மறுபடியும் வந்துருச்சோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு சொல்லி மிக சந்தோஷமா பேசினாரு. ஒரு வெற்றிகரமான மாலையாக ராமராஜனுக்கு அன்றைய தினம் அமைந்ததுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரசிகர்களோட ஆரவாரம் இருந்தது ஆக்சுவலா. இன்றைய ராமராஜன் இப்படி ரொம்ப எளிமையா அவர் வீட்டுல மட்டுமே ரொம்ப அமைதியா அவருடைய குடும்பத்தார்கள் மட்டுமும் கலந்துகிட்ட ஒரு பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாரு. ஆனா அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான அன்றைக்கு பத்திரிகைகள்ல பக்கம் பக்கமான விளம்பரத்தோட, புதுப்பட அணிவகுப்புகளோட மிக பிரம்மாண்டமான விளம்பரங்களை தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் கொடுத்துருப்பாங்க, ரசிகர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எட்ஜையும் பார்த்துருக்காரு. இன்றைக்கு மிக சாதாரணமா ரொம்ப எளிமையா ரொம்ப அமைதியா ஆடம்பரம் இல்லாம கொண்டாடி இந்த எட்ஜிலையும் இருக்காருங்கிற இந்த விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ.